विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हरये नमः। हनुमते नमः। श्री हरये नमः। उपलभ्य पुरैवैतत् भगवानब्जसंभवः नारायणश्च विश्वात्मा न कस्याध्वरमीयतुः। तदा कर्ण्यविभुः प्राह त्यजीयसि कृतागसि क्षेमाय तत्र सा भूयात् न प्रायेण न प्रायेण बुभूषताम्। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திர வைபவங்களை சொல்லி வரக்கூடியதான பாகவத மகாபுராணத்தில் தக்ஷயஜ்ஞம் சிவநாம வைபவம் முதலிய சரித்திரங்கள்லாம் சொல்லப்படுறது. பொதுவாக இந்த தக்ஷயஜ்ஞம் அப்படிங்கிற இந்த பார்ட் இருக்கு, இது சொல்லாத புராணமே கிடையாது. எல்லா புராணமுமே இதை சொல்லியிருக்கு. இது பார்க்கடல் கடைஞ்ச அந்த கதை, இதெல்லாம் எல்லா புராணத்துலேயுமே இருக்கும். விருத்ராசுரனுடைய சரித்திரம், காயத்ரியினுடைய மகிமை, இப்படி கவனித்தோம்னா ஓரளவு வரும். அதில் முக்கியமாக இந்த பார்க்கடல் கடைஞ்ச கதை தக்ஷயஜ்ஞம்ங்கிறது பெரும்பாலாக எல்லா புராணத்துலேயுமே இருக்கும். ஏன்னா அது முக்கியமான ஒரு பகுதிங்கிறதுனால அதை விட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு மனிதன் பிறக்கும்போதே நல்ல குணத்தோடு தான் பகவான் படைக்கிறான். அவன் காலத்தினால சம்பாதிச்சுக்கிறது படிப்பு, பதவி, பணம். பிறக்கும்போதே பை பர்த்தோடு இருக்கிறது குணம். நடுப்பில் வந்தது படிப்பு, பதவி, பணம். இந்த நடுப்பில் வந்த படிப்பு, பதவி, பணம் இது மூணும் வந்த பிறகும் எவன் குணம் மாறாமல் இருக்கானோ அவன்தான் மனிதன். கர்வத்தினால, ஆணவத்தினால, அகங்காரத்தினால உலகத்தில் அழிந்தவர்கள் தான் ஜாஸ்தி. அகங்காரம்தான்
பேரின்பத்தை அடையறதுக்கே சத்ரு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் அதை முதல் படுத்தணும்னா அப்போ எல்லாத்துக்குமே சத்ரு அகங்காரம் தானே. ஞானத்துக்கு சத்ருவே அகங்காரம் தானே, அப்போ எல்லாத்துக்குமே அகங்காரம் தானே சத்ரு. இந்த ஆணவம் இருக்குது பாருங்க, கர்வம், அது பெரிய சத்ரு. அது எல்லாத்தையும் அழிச்சுடும். ஆணவத்தால் அழிப்பட்டவர்கள் தான், அழிந்தவர்கள் தான் ஜாஸ்தி உலகத்தில். இந்த தக்ஷன் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட். அது கவர்னர் மாதிரி, சீஃப் மினிஸ்டர் மாதிரி, ஜனாதிபதி மாதிரி ஒரு போஸ்ட். அது நிரந்தரம் இல்லையே. உலகம் ஏற்பட்ட அன்னிலேருந்து அந்த பதவி இருக்குது. ஆனால் பதவிக்கு வந்துட்டு போனவர்கள் எல்லாரும் மாறுறார்களே. எல்லா பதவிக்குமே அப்படி தானே. அது மாதிரி இந்த தக்ஷன்கிற பிரஜாபதிங்கிற பதவிக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். இந்த பிரஜாபதிங்கிற பதவி, அதுக்கு தக்ஷன் வந்தான். பிரஜாபதிங்கிற பதவி தான் ஒரு போஸ்ட்டுங்கிறது. அதுக்கு தக்ஷன் வந்தான். ஆணவத்தினால அழிகிறான். ஆணவத்துக்கு காரணமான அவன் தலையை கிள்ளி ஹோமகுண்டத்தில் போட்டுவிட்டார் வீரபத்ரர் அப்படிங்கிற பரியந்தம் கதை. அதன் பிறகு எஜமானனே போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த யாகமே போயிடும். யாகமே போயிடுத்துன்னா பாதியில் நிற்கக்கூடாது. இது மற்ற கர்மாக்கள் மாதிரி கிடையாது. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சிரார்த்தம்னு சொன்னேன். சிரார்த்தம் மாதிரி ஒரு கர்மாவாது இல்லையே. அப்படிங்கிறத இது பாதியில் நிற்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறார்கள், தேவதைகள்லாம் பயந்து போயிட்டார்கள். இங்கே வந்த அந்த கும்பல் இருக்கே, வீரபத்ரர் முதலிய ருத்ர கணங்கள் எல்லாம் ஜுகாவை தச்சிரஸ்தஸ்மின் தட்சிணாக்னாவமர்ஷிதா தத்தேவ யஜனம் தக்த்வா தத் தேவயஜனம் தக்த்வா பிராதிஷ்டதே குஹ்ய காலயம். அந்த யாகசாலை இருக்கே, தேவயஜனம்ங்கிற அந்த யாகசாலையை கடைசியில் தீய வச்சுட்டார்கள். இவனோட தலையை கிள்ளி போட்டதோடு இல்லாதபடிக்கு தத்து தேவயஜனம் தக்த்வா, அதை தீ வச்சு அதை எரித்து இவர்கள்லாம் கிளம்பி கைலாசத்துக்கு போயிட இதை பார்த்தார்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யாகத்துக்கு ஏற்கனவே பகவான் நாராயணனும் வரல, பிரம்மாவும் வரல. பாக்கி எல்லா தேவதைகளும் வந்திருக்காள். இந்த யாகசாலைக்கு நாராயணனும் வரல, பிரம்மாவும் வரல. உபலப்ய புரைவை தத் பகவானப்ஜசம்பவः நாராயணஸ்ச விஸ்வாத்மா ந கஸ்யாத்வரமீயதுஹு. ஏன்னா சிவபெருமான் அவமரியாதை பண்ணுறது, இதை நாமும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வைதிக மதத்தில் வேதங்களால் சொல்லப்பட்ட தெய்வங்கள், ருத்ரனோ ருத்ர கணங்களோ சிவபெருமானோ, ருத்ரகணங்கள் வேற சிவபெருமான் வேற, ருத்ரன் வேற சிவபெருமான் வேற. சிவபெருமான் அவருடைய அம்சம் ருத்ரன்ட்ட உண்டே தவிர அதுக்கு மேலே ஈஸ்வரன் சதாசிவன் அப்படின்னு பகவான் பூர்ண பிரம்மமாக பிரகாசிக்கிறார் அப்படின்னு மேலே இதே பாகவதமே சொல்ல போகிறது. மகாவிஷ்ணு விஷ்ணு அப்படின்னு ஒரு பகவானாக இருக்கார். நாராயணன்னு எல்லாத்துக்கும் மேலே பரமாத்மாவாக இருக்கார். பிரம்மாவாக இருக்கார். இன்னும் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. அது அவரவர்களுடைய இஷ்டநிஷ்டை. அந்த தெய்வங்களை பூஜை பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, அதை கொண்டாடுவது, கேட்பது அவர்களுடைய இஷ்டநிஷ்டை. சில பேர் மேடையை போட்டுண்டு ஒரு தெய்வத்தை உயர்வாக பேசுகிறேன் அப்படிங்கிற பெயரில் மற்ற தெய்வத்தை மட்டப்படுத்தி பேசுகிறது. இதெல்லாம் நம்ம மதத்தினுடைய ஒரு இறக்கத்துக்கு நாமே காரணமாக இருந்தோம். கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து பிரட்டி பார்த்தா தெரியும். இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் இவர்கள்லாம் நம்ம தேசத்துக்கு, பாரத தேசத்துக்குள்ளே இவர்கள் வரத்துக்கு முன்னாடி நம்ம காலம் எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தா ஜெயின மதம் இருந்தது, பௌத்த மதம் வந்தது. இந்த ஜெயின மதம் பௌத்த மதம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இந்த ஜெயின மதம் பௌத்த மதம் ஏன் வந்தது, அதுக்கப்புறம் இஸ்லாமிய மதம், இஸ்லாமியர்கள் படையெடுத்து வரத்துக்கு காரணம் என்ன, அப்போ இந்த பாரத தேசத்தில் நடந்த தவறு என்ன, இதெல்லாம் எல்லாருமே சிந்திக்கணும். ஜெயின மதம் பௌத்த மதம் வரத்துக்கு காரணமாக இருந்தது
நம்ம மதத்துக்குள்ளே நடந்த சண்டை. நம்ம மதத்துக்குள்ளே கர்மா பெருசா ஞானம் பெருசா அப்படின்னு சண்டை நடந்தது. இதுக்கு சில பேர்கள் பிரிஞ்சுண்டு சில காரியங்களை பண்ணினார்கள். அதற்கு கர்மா பெருசு அப்படின்னு சொன்னவர்கள்லாம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. கர்மாவோ எல்லாரும் பண்ண முடியாது, கர்மாவும் வேணும், ஞானமும் வேணும், பக்தியும் வேணும், ஞானமும் வேணும் அப்படிங்கிறத சமஞ்சசப்படுத்தி காமிக்கிறதுக்கு தான் ஆதிசங்கர பகவத்பாதால் வந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்குமே பாட்டெல்லாம் பார்க்குறோமே, சித்தர்களுடைய பாட்டிலையோ அல்லது இன்னும் சில பேர்களுடைய பாட்டிலையோ பார்த்தோம்னா நட்ட மரம் பேசுமா, இது பேசுமா, கல்லும் பேசுமா, தெய்வமும் பேசுமா, பார்ப்பானா, யாகமா, எதுக்கு அப்படின்லாம் சில கேள்விகள் வரா மாதிரி பாடல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னா அவர்கள் இதே மதத்திலேயே இன்னொரு விஷயத்தை கொண்டாடுறதுக்காக இதை மட்டப்படுத்துகிறார்கள். அவர்கள் இதை மட்டப்படுத்தி அவர்களே பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி பேசுகிறவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அவரே திருமூலரே பேசிட்டார் ஒரு விஷயத்தை, திருவள்ளுவரே ஒரு விஷயத்தை பேசிட்டார். இது பாருங்க, ஒவ்வொருத்தருடைய சித்தாந்தம் அது. அன்றைய காலத்தில் அதற்கு எதிர்மறையாக ஒருத்தர் பேசியிருப்பார்கள், அவர்களை இது பண்ணுறதுக்காக இவர்கள் பேசியிருக்கலாம். அது மாதிரி உள்ளதே தவிர எல்லாமே நம்ம வைதீக மார்க்கத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, ஹோமம் பண்ணாலும் சரி, யாகம் பண்ணினாலும் சரி, தானம் பண்ணினாலும் சரி, நீங்கள் தர்ம காரியங்களை பண்ணாலும் சரி, இல்லை துறவரத்தை மேற்கொண்டாலும் சரி, ஞானத்தை அபியாசம் பண்ணினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணினாலுமே நம்ம சாஸ்திரம் சொன்னத்தில் எல்லாமே உயரும். உங்களுக்கு என்ன முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் பண்ணும்போது இன்னொன்று அதை விட மட்டம்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சே ஒரு சுவாமிஜி மெட்ராஸில் சனிப்பெயர்ச்சி ஹோமத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ஏதோ நக்கலாக பேசி பரிகாசம் பண்ணார். அவர் பகவத்கீதா கிளாஸ் எடுக்கிறார், அதுக்காக இதை நக்கல் படுத்தினார். நான் ரொம்ப கண்டித்தேன். கர்மாவை நக்கல் படுத்துறதுக்கெலாம் யாருக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. பாமர ஜனங்களுக்கு நீ என்ன வழி காமிக்கிறைய, நீங்கள் சொல்கிற ஞானம் பாமர ஜனங்களுக்கு என்னன்னு புரியுமா? அந்த பாமர ஜனங்களுக்கு ஒரு வழி காமிக்கணும், அதுதான் இங்கே முக்கியம். சாதாரண ஜனங்களும் விட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் இந்த சாஸ்திரம் சொன்ன ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணணும். அப்படி நாம் பண்ணியிருக்கோமா என்ன? அப்படி இல்லையே. நாம் எதையோ ஒன்றை பண்ணிட்டு மற்றவர்களெல்லாம் மட்டப்படுத்தினோம்னா அது பைத்தியக்காரத்தனம் இல்லையோ? எல்லாருமே தேவை, அத்தனை பேர் தேவைப்படுறார்களே. அதுதான விஷயம். அது எத்தனை வகையான ஜனங்கள் இருக்குது, எத்தனை வகையான அதிகாரம் சக்தி இருக்குது ஜனங்களுக்கு முடியுங்கிறது, எத்தனை வகையான எதிர்பார்ப்பு இருக்குது, டேஸ்ட் இருக்குது, யதா ருச்சி யதா அதிகாரம். நல்ல பியூராக வீணாநாதத்தை கேட்டால் தான் ஒசத்தி, மற்றதெல்லாம் மட்டம்னு சொல்லலாமா? உடுக்கடித்தாலும் ஒசத்தி தான், உரிமை அடித்தாலும் ஒசத்தி தான். அது தேவைப்படுறதே ஒருத்தருக்கு, அது வாத்தியம் தானே அதுவும். அது மாதிரி இது எல்லாமே தேவைதான். எல்லாமே பாமர ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கு அவர்களுக்கு அந்த சனி பயிற்சி ஹோமம் பண்ணால் தான் நம்பிக்கை. அது ஒன்றும் அசாஸ்திரியம் இல்லையே, நீ ஒன்றும் பொய் சொல்லலையே. ஹோமம் பண்ணணும்னு சாஸ்திரம் தானே சொல்லியிருக்கு, அதை தானே நம்ம பண்ணுறோம். இவருக்கு காமிய கர்மா பண்ணக்கூடாதுன்னா நீ காமியம் முதல்ல சோறே திங்கக்கூடாது. முன்னாடி டிஃபன் பின்னாடி டிஃபன், அதுவும் இதுக்கு சொல்லி அதுக்கு 4 வகை சட்னி இட்லி. என்ன பேச்சு இதெல்லாம்? நம்மளை நாமே ஏமாற்றிக்கிற மாதிரி பேச்சு இதெல்லாம். எல்லாம் நியாயமும் கிடையாது. அப்படி பண்ணிலாம் அது மாதிரி தப்பெல்லாம் பண்ணி தான் மற்ற மதங்கள் வந்ததே. ஜெயின பௌத்த மதங்கள்லாம் என்ன சொன்னது? இந்த நாம் பண்ணுற காரியத்தெல்லாம் பரியாசம் பண்ணினாவா, இந்த காரியத்தெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னா. அப்படி தான் மக்கள் விலகி போனது. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நல்லவனாக இருந்தால் போகிறோம் அப்படின்னா. நல்லவனாக இருக்கணுங்கிறது உயர்வு தான், ஒன்றுமே பண்ண வேண்டாங்கிறது பைத்தியக்காரத்தனம். ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தர் நல்ல இதை அடைஞ்சிட முடியுமா? கர்மாங்கிறது தானே இதுவாக இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்தது இஸ்லாமிய படையெடுப்பெல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்னால், நமக்குள் நடந்த சண்டை. சௌக்கியமான தேசம் பாரத தேசம். என்ன செல்வ செழிப்பு, என்ன சமிருத்தி இந்த பூமியில் விளைஞ்சு தள்ளும். அந்த காலங்கள்லாம் பார்த்தா பூமியில் அவ்வளோ சமிருத்தியை அறுவடை பண்ணின அந்த நெல்லெல்லாம் கொண்டு கொட்டுறதுக்கு இடம் இருக்காது. அவ்வளோ நெல் இன்றைக்கி இருக்கே ஐயா, இன்றைக்கி இருக்க உலகத்தில். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த தேதியில் உலகத்தில் அரிசி ஏற்றுமதியில் முதல் நாடு இந்தியா தான். இன்றைக்கி எடுத்து பாருங்க தேதியை.
அரிசி ஏற்றுமதியில் வேர்ல்டு வைஸ் ஃபஸ்ட்டு கண்ட்ரி எதுன்னா இந்தியா தான். பரப்பளவில் இது குறைச்சல். இதை விட பெரிய கண்ட்ரியெல்லாம் எவ்வளோ இருக்குது. விவசாயத்துக்கு வழி கிடையாது. நிலம் இருக்குது, கட்டாந்தரையாக கிடக்கு. பாதி நாள் ஐஸாக இருக்கும், பாதி நாள் கொளுத்தி தள்ளும் வெய்யல். இது மாதிரி இத்தனை நதி, இத்தனை வண்ட மண், இத்தனை சமிருத்தி, இத்தனை விவசாயம், எல்லாத்துக்கும் மேலே இத்தனை உழைக்கிற மக்கள், இதெல்லாம் இன்னொரு நாட்டில் உண்டா? நமக்குள்ளே நாமே ஒற்றுமையோடு இருந்தால் எவ்வளோ சுபிட்சமாக இருந்திருக்க முடியும். இதைத்தானே திரும்ப திரும்ப பாரதியார் சொன்னார். இங்கேருந்து ஆரம்பித்து வங்கக்கடலில் நாம் கப்பல் விடணும், அதுலேருந்து இமயமலை பரியந்தம் போய் நாம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் தட்டுவோம் அப்படின்னாரோணும். வங்கக்கடல் மீது இது கப்பல் விடுவோம் இப்படின்னு ஆரம்பித்து ஒரு பாட்டு பாடுறாரு. எல்லாம் பண்ணுவோம்னு. அப்படி அந்த ஒற்றுமை இருந்திருந்ததுன்னா இங்கே வந்திருக்க முடியாது. இவனே சேரன் சோழனோட சண்டை போடுறது, சோழன் பாண்டியனோட சண்டை போடுறது, அவன் புள்ள வந்து இவன் கழுத்தா இருக்கிறது, இவன் புள்ள போய் அவன் பொண்டாட்டியை கொள்வது, இப்படியே நடந்துருந்தது. அதனால் 105 ஈஸியாக உள்ளே வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு ஆப்பத்தை பங்கு போட்டா மாதிரி எல்லாத்தையும் தின்னு ஏப்பம் விட்டான். அப்புறம் பின்னாடியே வியாபாரம்ங்கிற பேரில் நாம் வியாபாரம் பண்ணதே நாம் தான். இந்த வியாபாரம்னு அவன் வரல, இங்கேருந்து சாமானை வாங்கின்னு போகிறதுக்கு தான் போர்க்கீசியர்கள் வந்தார்கள். அப்படி தான் பிரிட்டிஷ்காரர்கள் அப்புறம் வந்தது. ஏற்றுமதி பண்ணினது நாம் தான் உலகத்தில். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்குமே அவர்கள் வந்து இங்கே வந்தது வியாபாரத்துக்கு வந்தவர்கள்ங்கிற போனால் என்ன வியாபாரத்துக்கு வந்தான்? இங்கேருந்து வாங்கின்னு போகிறதுக்கு வந்தான். அது மாதிரி வந்து இந்த நாட்டை கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சண்டை 1000 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தோம்னா புரியறதுக்காக சொல்கிறேன். ஆழ்வார் நாயன்மாரும் சண்டை போட்டதே கிடையாது. புரியறதுக்கு வைணவ சைவ சண்டை, இதை வசதிங்கிறது அதை மட்டம்ங்கிறது. இன்றைக்குமே எத்தனை பேர்கள் சிவனை பார்க்கக்கூடாது, சிவன் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது. நான் தீட்சையை பெற்றிருக்கேன். என்ன பொல்லங்கா தீட்சை? பொல்லங்காது நீ எனக்கு காப்பி குடிக்காமல் இருக்கியா, டீ குடிக்காமல் இருக்கியா, முட்டைக்கோசு சாப்பிடாமல் இருக்கியா, இல்லை ஊரில் கண்ட போஸ்டரை பார்க்காம இருக்கியா, சிவன் கோவிலில் போய் பகவானை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். முதல்ல கணத்து ஜலத்தை தவிர இன்னொரு ஜலத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அரிசி வந்து நேரடியாக இருக்கணும். புழுங்கரிசி வாங்கி சாப்பிடக்கூடாது. புழுங்கரிசி வாங்கி சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி வெடித்ததை நாளைக்கு சாப்பிடக்கூடாது. காப்பி குடிக்கக்கூடாது. மயக்கத்தை கொடுக்கக்கூடிய போதை தரக்கூடிய காப்பி குடிக்கக்கூடாது. ஈஸ்ட் உள்ள பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. ஆவியில் வந்த பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. மாம்ச வாசனை உள்ள கரிகாய்களை சாப்பிடக்கூடாது. எத்தனை சொல்லலாம்? இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ அப்பயுமே சிவனை துவேஷின்னு சாஸ்திரம் சொல்லலை. விஷ்ணு பக்திக்கு இதெல்லாம் அங்கம்ங்கிறது. விஷ்ணு பக்திக்கு எதெல்லாம் அங்கம்? வைதீகமாக இருக்கிறதெல்லாம் அங்கம்ங்கிறது. எங்கேயும் சிவனை துவேஷின்னோ சிவங்கோவிலுக்குள்ளே போகாதேன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது சிதம்பரத்தில் தான். கோவிந்தராஜர் சந்நிதி அங்கே தான் இருக்குது, நடராஜா சந்நிதி அங்கே தான் இருக்குது. இது புரியாத மூடர்கள் பேசுகிற பேச்சு அது. அதுதான் அப்படி நின்றுண்டு பாடுறார் பாபநாச சிவன். மாரமணன் உமாரமணன் அப்படின்னார் அவர். அப்படி நின்று பாடுறதேவே ஒரு பக்கம் நடராஜர், ஒரு பக்கம் கோவிந்தராஜர், ஒரே கீர்த்தனையில் மாரமணன் உமாரமணன் அப்படிங்கிறார் அவர். அதுதான் விஷயமே தவிர இது மாதிரிலாம் என்ன ஆகும்னா இதுதான் வந்து நம்மளுடைய இறக்கத்துக்கு காரணமாக இருக்கும். நமக்கு ஒரு தெய்வத்துக்கிட்ட தத்பரம் இருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட திருடமான பக்தி இருக்கணும். அதனுடைய வெளிப்பாடு கருணையாக இருக்கணும், துவேஷமாக இருக்கக்கூடாது. அந்த தெய்வத்தை பார்க்க மாட்டேன், இந்த தெய்வம் மட்டும், அந்த என்ன மட்டும் உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல புராணத்தில் உள்ள ஸ்லோகமே உங்களுக்கு தெரியுமா? இதோ பாகவதத்தை எடுத்து சொல்கிறேன்னா இவன் மேலே சிவனை பற்றியும் சிவனை வர்ணிக்கிற இடங்களையும் சொன்னேன்னா பிரமிச்சு போயிடுவீர்கள். தேவதைகள் பண்ண ஸ்தோத்திரத்தெல்லாம் சொன்னேன்னா சர்வ ஜெகத் காரணமே நீ தாங்கிறார்கள் பரமேஸ்வரனை பார்த்து. அது அந்த இடத்துல சிவபெருமானுடைய உண்மை அதுதான். சிவ ஈஸ்வரன்னாலோ பரமேஸ்வரன்னாலோ சிவம்னாலோ அது விஷ்ணுவுக்கும் பொருந்தும் சிவனுக்கும். இந்த வார்த்தைகள் தான் வித்தியாசப்படுமே தவிர பொருள் ஒன்று தானே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். அதுதான் அத்வைதத்துக்குள்ள விசேஷமே. ந துவைத்தம் இன்னொன்று கிடையாது, ஒன்றே ஒன்று தான். ச ஏகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஒரே ஒரு பரமாத்மா தான். ஏகோ தேவா பகுதா விப்ரா வதந்தி அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. பகவான் பரமாத்மா ஒத்தந்தான். அதை பல ரூபத்தில் பல நாமத்தில் பல பேர்கள்
பூஜை பண்ணுறார்கள், வர்ணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொன்னால், பகவானும் பரமாத்மாவும் வரல, விஷ்ணு பகவானும் வரல, பிரம்மாவும் வரல. ஏன்னா இது மாதிரி சிவ அபராதம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் வரல. இவர்கள்லாம் தேவதைகள்லாம் நேர போய் சிவபெருமான் பிரம்மாட்ட முறையிட்டார்கள். ததா கர்ணிய விபுப்ராக தேஜீயசி கிருதாகசி க்ஷேமாய தத்ர சா பூயாத் நப்ராயேன புபூஷதாம். அதற்கு அவர் சொன்னார், உலகத்தில் எப்போதுமே நமக்கு ஒரு சக்தி வந்துடுத்து அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னா அவன் அழியறதுக்கு அந்த எண்ணம் தான் காரணமாக இருக்குது, அவன் காரணமாக இல்லை. இப்போ நாம் என்ன நினச்சின்னு இருக்கோம், நமக்கு சத்ரு தான் நம்மளை அழிச்சுட்டான்னு நினச்சின்னு இருக்கோம், இன்னொருத்தர் தான் நமக்கு செய்வினை பண்ணிவிட்டார்னு. இது பாருங்க, உங்களுக்கு சத்ரு நீங்கள் தான், உங்கள் கர்மா தான் உங்களை அழிக்கிறது. ஒருத்தன் பண்ணினாலுமே அதை அனுபவிக்கணுங்கிற கர்மா நீங்கள் பண்ணியிருந்தால் தான் உங்களை அதை அஃபெக்ட் பண்ணணுமே தவிர, அம்பரீஷன் மேலே பின்னாடி சரித்திரத்தில் வரப்போகிறது, ஏவி விட போகிறார் சக்கராயுதத்தை துர்வாசர். அது ஏவல் தான், பில்லி சூன்யந்தான். அது அம்பரீஷனை தொட்டதான்னால் கிட்டக்க வரல, அம்பரீஷன் பக்கத்தில் அது வரல. ஏன் வரல அப்படின்னால், அவன் அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு காரியமுமே பண்ணலை. பின்ன என்ன ஆச்சுன்னா, சுதர்சன சக்கரமானது துர்வாசரை துரத்தினது அப்படின்னு தான் வரப்போகிறது சரித்திரமே. பின்னாடி அவருக்கே அது வினையாக முடிஞ்சுது அப்படின்னு. அதைத்தான் இந்த பிரம்மா சொல்கிறார். ததா க்ஷேமாய தத்ர சா பூயாத் நப்ராயேன புபூஷதாம். அவனுக்கே பல கஷ்டங்கள் வந்துடும் கடைசியில். இவன் பரமேஸ்வரனுக்கு சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்டிருக்கு அவிர்பாகம்ங்கிறது. அதாபி யூயம் கிருதகில்பிஷா பவம் ஏபரிஹிஷோ பாகபாஜம் பராதுஹு பிரசாதயத்வம் பரிசுத்தசேதசா க்ஷிப்ரப்பிரசாதம் பிரகிருஹீதாங்கிரி பத்மம். அதாபி யூயம் கிருதகில்பிஷா பவம். முறைப்படி யாக யஜ்ஞங்களால் தான் தேவதைகளுக்கு அவிர்பாகங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த அவிர்பாகத்தை தடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அவன் பண்ணும்போது நீங்களும் அதற்கு உடந்தையாக இருந்து அதை அங்கீகாரம் பண்ணுற மாதிரி. ஒரு அதர்மம், ஒரு அக்கிரமம், ஒரு பாபம், ஒரு அயோக்கியத்தனம் இது நடக்கும்போது இதை பார்த்துன்னு சும்மா இருக்கிறவனுக்கும் பாவம். இல்லை சார், எனக்கு சக்தி கிடையாது சார், அது பெரியவன் பண்ணுறான் சார் அயோக்கியத்தனம், எதை தடுக்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாதோ, நீ அந்த இடத்த விட்டு வெளில போ, அங்கே இருக்காத. அங்கே இருந்தேன்னா நீ அதுக்கு நீ ஒத்துண்டா மாதிரி அர்த்தம். தெய்வ நிந்தியாக ஒருத்தன் பேசுகிறான், தர்ம நிந்தியாக ஒருத்தன் பேசுகிறான், சாஸ்திர நிந்தியாக நிந்திச்சு சாஸ்திரத்தை நிந்திச்சு ஒருத்தன் பேசுகிறான். இப்போ உனக்கு மேடையில் ஏறி 4 அறை விடுறதுக்கு உனக்கு தெம்பு இல்லையா, தடுக்கிறதுக்கு தெம்பு இல்லையா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு தெம்பு இல்லையா, அதை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் கேட்காத. இந்த கேள்வி அதுதான். நீ நான் சில பேர் கேட்பான், என்ன சொல்கிறான்னு கேட்டு நீ பதில் சொல்ல போறியா? இப்போ எங்களை மாதிரி உள்ளவர்கள் கூட நாங்கள் கேட்கலாம். ஏன் கேட்கலாம்னா, அதுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக. இது மாதிரிலாம் திரிச்சு விடுற மாதிரி ஜனங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத நாங்கள் அப்சர்வ் பண்ணால் தான் மறுநாளுக்கு பிரவச்சனங்கள் வரும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த காரணத்தினால கேட்குறதே தவிர அவன் வெய்யறதை ரசிக்கிறதுக்காக இல்லை. இது மாதிரி ஜனங்கள்கிட்ட என்ன திரிச்சு விடுறா அப்படிங்கிறத பார்க்கணும். நாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நீ என்ன அது மாதிரி பண்ண போறிய, நீனும் குதிச்சு பாடின்னு கேட்டேன்னா அப்போ உனக்கும் பாபம் உண்டு. இதை நான் சொல்லலை, பார்வதி கல்யாணம் இதே சரித்திரத்திலேயே இந்த சதி தேவியானவள் ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து பார்வதியாகி சிவபெருமான கல்யாணம் பண்ணிண்டாள். எப்படி கல்யாணம் பண்ணிண்டாள்னா, தவம் பண்ணி கல்யாணம் பண்ணிண்டாள். தவம் பண்ணும்போது சிவபெருமானே ஒரு வயோதிகர் வேஷம் போட்டுன்னு இவளுடைய தவத்தை வேண்டாம்னு சொல்கிறார். ஏன்னா நீ பண்ணுறது பொருத்தமே கிடையாது, நீ எவ்வளோ லட்சணமாக இருக்க, எவ்வளோ ரூபவதியாக இருக்க, எவ்வளோ நீ உயர்ந்தவள், நீ போய் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கலாமா? சிவபெருமான் ரூபத்தில் அழகாக இருப்பாரா, லட்சணமாக இருப்பாரா? அவருக்கு வயசு தெரியுமா? அவர் எடுக்கிறதோ பிச்சா, அவர் வாழறதோ ருத்ரபூமி, அவருக்கு
பூசின்னு இருக்கிறதோ சுடுகாட்டு சாம்பல், அவர் போட்டுருக்கிறதோ மண்டையோட்டு மாலை, அவர் கையில் முழுக்க நாகபூஷணம், பிரேதக்ஸ்திரங் வஸ்திரபூஷணா சிவாபதேசா என்னென்னவோ சொல்கிறா. இதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுவாள்? இன்னொருத்தராக இருந்தால் மனம் மாறிடுவாள். பார்வதி தேவி என்ன பண்ணினான்னா, இப்படி இது மாதிரி அவர் நிந்தியா அவர் பேசினோடனே ஆரம்பித்தோடனே காதை பொத்தினுட்டாள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயா விஜயா அப்படிங்கிற தோழிகளை கூப்பிட்டு சொல்கிறாள், இந்த வயசானவரை பிடிச்சி வெளியில் கொண்டு போய் விட்டுடு. நிவாரியதா மாலிகிமப்யயம் வட்டுஹு புனர்விவக்ஷுஸ்ஃபுரிதோத்தராதரஹ ந கேவலம் யோ மகதோபபாஷசே ஸ்ருணோதி தஸ்மாதபி யஸ்ஸ பாபபாக். இவரை பிடிச்சி கொண்டு வெளியில் விடு. ஏன் அப்படின்னா, உலகத்தில் மகான்களையும் தர்மத்தையும் தெய்வத்தையும் சாஸ்திரத்தையும் ஒருத்தன் நிந்திச்சு பேசினான் அப்படின்னு சொன்னால், ந கேவலம் யோ மகத்தோபபாஷத்தை ஸ்ருணோதி தஸ்மாதபி, அதை யார் பேசுகிறவனுக்கு மட்டும் பாபம் இல்லை, யார் கேட்குறானோ அவனுக்கும் பாபம்னா. அது எப்படி சார் அவன் பேசுகிறான், எனக்கு எப்படி சார் பாவம் வரும்னா? இப்போ நான் பேசுகிறேன், நான் பகவானை பற்றி சொல்கிறேன், எனக்கு மட்டும் தானே புண்ணியம் வரணும். கேட்டால் உங்களுக்கு புண்ணியம்னு தானே நீங்கள்லாம் உட்காந்து கேட்குறேன். இந்த பகவத்குணத்தை கேட்டால் நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறதுனால தானே ஆயிரக்கணக்கான பேர் தினம் கேட்குறேன். நல்ல விஷயத்தை கேட்டால் எப்படி புண்ணியமோ அது மாதிரி கெட்ட விஷயத்தை கேட்டால் பாபம். இதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் பேசுகிறவனுக்கு மட்டும் பாபம் கிடையாது, கேட்குறவனுக்கும் பாபம் அது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள்லாம் போகலாமா அங்கே? இது மாதிரி ஒருத்தன் அவைதீகமான ஒரு காரியம் பண்ணும்போது நீங்கள்லாம் போகலாமோ? ஆனால் சிவபெருமான் சாதாரணமானவர் இல்லை. பிரசாதயத்வம் பரிசுத்த சேதசா க்ஷிப்ரப்பிரசாதம் பிரகிருஹீதாங்கிரி பத்மம். க்ஷிப்ரப்பிரசாதி அவர். க்ஷிப்ரப்பிரசாதின்னா க்ஷிப்ரம்னா சீக்கிரம்னு அர்த்தம். இந்த பதம் சிவபெருமானுக்கு தான் பொருந்தும். ஆசு தோஷி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆசுனா சீக்கிரமாக, தோஷின்னா திருப்தி அடைகிறவர்னு அர்த்தம். ஆசு தோஷி பகவான். அது மாதிரி க்ஷிப்ரப்பிரசாதம், க்ஷிப்ரப்பிரசாதி அவர். பிரகிருஹீதாங்கிரி பத்மம். அதனால தான் இவருடைய புத்திரரான கணபதிக்கும் அந்த பெயர் வந்தது, க்ஷிப்ரப்பிரசாத கணபதி அப்படின்னு. சிவபெருமானால தான் அந்த பெயர். அதனால் அவருடைய சரணத்தை பிடிச்சிக்கோங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுனுட்டா அவருடைய கருணையினால் அவர் மன்னிச்சுடுவார் அப்படின்னு சொல்ல பிரம்மாவை அழைத்து கொண்டு எல்லாரும் கைலாசம் கிளம்புறார்கள். போகிற வழியில் கைலாசத்துக்கு முன்னாடி தான் குபேரனுடைய ஸ்தானமான அழகாபுரி இருக்குது, தோட்டம் இருக்குது. தத்ருசுஸ்தத்ரதே ரம்யாம் அலகாம் நாம வைபுரீம் வனம் சௌகந்திகம் சாபி யத்ர தன்னாம பங்கஜம் நந்தாச்ச அலகநந்தாச்ச சரிதௌ பாஹ்யதः புரஹ தீர்த்தபாத பதாம்போஜ ரஜசாத்தீவ பாவனே. அழகாக சொல்கிறார். அங்கே போனால் போகிற வழியில் குபேரனுடைய பட்டணமான அலகநந்தாபுரி இருக்குது. அலகாபுரி அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய தோட்டம், சௌகந்திகம் அப்படின்னு தாமரையில் ஒரு வகை. உலகத்தில் உள்ள பூக்கள்லையே மிகவும் மணமான பூ அதுதான், அழகான பூ அதுதான். பொதுவாக அழகான பூவாக இருந்தாலும் சரி, மணமான பூவாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்தாலே பெண்கள் விரும்புவார்கள் அந்த பூவை. ஒன்று அழகாக இருந்தாலும் விரும்புவார்கள், அல்லது நல்ல வாசனையாக இருந்தாலும் விரும்புவார்கள். இந்த ரெண்டும் இருக்கக்கூடியதான பூ. அதனால தான் மகாபாரதத்தில் இந்த பூ பத்ரிகேதார் யாத்திரை போய்ட்டு வரும்போது ஆகாசத்துலேருந்து கீழே உயரதை பார்த்து அந்த பூவை பார்த்துட்டு அதனுடைய வாசனையை பார்த்துட்டு திரௌபதியானவள் ஆசைப்படுறாள், எனக்கு இது வேணும் அப்படின்னு. இந்த ஆகாசத்துலேருந்து வந்திருக்கு. எப்படி வந்ததுன்னால் யாரோ தேவதைகள் தலையில் வச்சுட்டு அது காற்றுல பறந்து கீழே விழுந்திருக்கு. அந்த பூவை வச்சுக்கலாமான்னா ஒருத்தர் வச்சுருந்த பூவை ஒருத்தர் வச்சுக்கக்கூடாது. எனக்கு இந்த பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டா பூ வேணும்னு கேட்காமலேயே பூ வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை கணவனுக்கு. இன்றைக்கி எல்லோரும் நினச்சிட்டு இருக்கான் சண்டை போட்டால் பூ வாங்கி கொடுக்கணும்னு.
அப்போ அப்போலேருந்தே அதில் ஒரு அயோக்கியத்தனம் தெரிகிறது. என்ன காரிய சாதகத்துக்காக பூ வாங்கி கொடுக்குறதா, மனைவியை உற்சாகப்படுத்துறதுக்காக பூ வாங்கி, அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இதெல்லாம் அப்படி சொன்னால் அதெல்லாம் அப்படி கொண்டு கொத்து விட்டுட்டாவா, அப்படிலாம் நம்ம சாஸ்திரம் சொல்லலை. அந்த மனைவிக்கு விருப்பம், பொதுவாக ஸ்திரீகளுக்கு விருப்பம், அம்பாளுக்கு விருப்பம், அதுவும் கேச அலங்காரத்துக்கு சாஸ்திரம் விதிச்சிருக்காத, அப்படிங்கிறதே ஸ்திரீகளுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். அதுவும் விருப்பப்பட்டு கேட்டுவிட்டா வாங்கி கொடுக்காமல் இருப்பாளா? இன்னி பரியந்தம். அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தேசத்துக்கு வந்து இந்த தேசத்தில் வந்த மற்ற மதத்தில் உள்ளவர்கள் எல்லாமும் இந்த தேசத்தில் உள்ள இது மாதிரி ஒரு பவித்திரமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறா. எதை? பூ வச்சுக்கிறதையோ, மெட்டி போட்டுக்கிறதையோ, கழுத்தில் ஆபரணங்கள் போட்டுக்கிறதையோ எல்லாத்தையும் அவர்கள் விரும்புகிறார்கள். இதெல்லாம் அவர்கள் மதத்தில் சொல்லப்படலை அப்படின்னாலும் இதெல்லாம் ஸ்திரீகளுக்குள்ள பொதுவான தர்மங்கள் இது அப்படிங்கிறதே. அப்புறம் பீமன் போய் அதை கொண்டு வந்தான் அப்படின்னு சரித்திரம். அந்த அலகாபுரியை பார்க்கிறார்கள், அங்கே சௌகந்திக வனத்தை கண்டார்கள். அதனுடைய வெளியில், அலகாபுரிக்கு வெளியில் அவுட்டரில் பகவானுடைய சரண கமலம் மட்டும் நந்தாச்ச அலகநந்தாச்ச சரிதோ பாஹ்யத புரஹ தீர்த்தபாத பதாம்போஜ ரஜசாதீவ பாவனே. தீர்த்தபாத பதாம்போஜ ரஜசா அதீவ பாவனே. பரம பவித்திரமான ஒரு நதியான நந்தா, அலகநந்தா அப்படிங்கிற நதி ஓடுறது. இன்றைக்கும் கைலாசத்தில் அது இருக்குது. இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னால், பகவானுடைய சரண கமலம். எப்பேற்பட்ட சரண கமலம்? தீர்த்த பாத, அந்த பாதமே தீர்த்தம். தீர்த்தம்னாலே சுத்திப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பாத பதாம்போஜ, காலாகிற தாமரையிலேருந்து உண்டானதான போஜ ரஜசாதீவ, அந்த தூள்லேருந்து உண்டானதான உயர்ந்ததான ஒரு தீர்த்தம், உலகத்தையே சுத்தம் பண்ணக்கூடிய தீர்த்தம் ஓடுறது. அதை பார்த்தார்கள். வைதூரியத் கிருத சோபானோ அப்ய உத்பல மாலினீஹி பிராப்தம் கிம் புருஷைர் திருஷ்ட்வா தத் ஆராத்ருவட்டம். இவர்கள் இப்படி போயிட்டே இருக்கிறது, கைலாசத்தை நெருங்க நெருங்க ஏகப்பட்ட தடாகங்கள். அதில் விசேஷமான தடாகம்னா ஒரு குளம், அதில் விசேஷமான ஒரு குளம். அந்த குளத்தினுடைய கரை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பரம பவித்திரமாக இருக்குது. வைர வைடூரியங்கள்லாம் பதிக்கப்பட்டு இருக்குது அந்த படிக்கட்டில். அதில் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆலமரம், சாதாரண ஆலமரம் இல்லை, அவ்வளோ ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்கிறார்கள். அது எப்பேற்பட்ட ஆலமரம் பெரிசு அப்படின்னா, சயோஜன சதோ சேதா பாதோ ந விடபாயதः பர்யக்ருதாச்சலத்யாத்யாத்யோ நிர்நீட்டஸ்தாபவர்ஜிதः. 100 யோஜனை, ஒரு யோஜனைன்னா 10 மைல் அப்படின்னும் இருக்குது, 1.25 மைல்னும் இருக்குது. நீங்கள் 1.25 மைலே வச்சுக்கோங்க. 125 மைல் அளவுக்கு விஸ்தாரமான ஒரு ஆலமரம். அங்கே எப்போதும் பொதுவாக மர நிழல் இருக்குது பாருங்கோ, அதுக்கு விசேஷம். அதில் சில நியமங்கள்லாம் இருக்குது. பகலில் அரச மரம் இருக்குது பாருங்கோ, அதனுடைய நிழல் ரொம்ப விசேஷம். பகலில் டேல. ராத்திரியில் அரச மரம் பக்கமே போகக்கூடாது. ராத்திரியில் அரச மரம் பக்கமே போகக்கூடாது, ரொம்ப தோஷம். பகலில் புளிய மரம் பக்கமே போகக்கூடாது. நல்ல உச்சி வெயில் அடிக்கிறதே புளிய மரம் இருக்குது பாருங்க, அது பக்கம் போகக்கூடாது. ராத்திரியில் அந்த புளிய மரம் பக்கம் தோஷம் கிடையாது. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் சொல்கிறதுனா என்ன சார், பைத்தியக்காரத்தனம் அப்படிமா? அன்றைக்கி நீ தாண்டா பைத்தியக்காரரும். பொதுவாகவே சாஸ்திரம் ஏன் சொல்கிறதுங்கிறத பார்க்கலன்னா நீ தான் பைத்தியக்காரம். நாம் சுவாசிக்க வேண்டியதான ஆக்சிஜன் இருக்குது பாருங்கோ, பகலில் நிறையா வெளிப்படுத்தும். எது? அரச மரம். ராத்திரியில் ஆக்சிஜனை வெளிப்படுத்தாது, கெட்டதை வெளிப்படுத்தும். அது புளிய மரம் பகல்லையே கெட்டதை வெளிப்படுத்துகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு பகல்லையும் ராத்திரியிலையும் நல்ல காற்றையே வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு மரம் எதுன்னா ஆலமரம் தான். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா,
சில மரங்கள், பால் மரங்களை வீட்டில் வச்சுக்கக்கூடாது, வீட்டில் உபயோகமும் படுத்தக்கூடாது, வச்சுக்கவும் கூடாது. அரச மரம், ஆலமரம், அத்தி மரம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே நாம் வளர்க்கக்கூடாது, அது பொது இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. முக்கியமாக அரச மரம், ஆலமரம் இவைகள்லாம். அப்படி ஒரு தடாகம் இருக்கலாம். இப்போ வீட்டில் என்ன எப்படின்னா, வீட்டுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு காம்பவுண்டு மாதிரி கட்டி இதுதான் வீட்டினுடைய எல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே வைக்கக்கூடாது. வீட்டுக்கு ஒரு எல்லையை வச்சுட்டு அதை தாண்டி ஒரு பெரிய விஸ்தீரமாக இடம் இருக்குன்னா அங்கே வைக்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே இதுதான் எல்லைன்னு நிர்ணயம் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த எல்லையை நிர்ணயம் பண்ணுறது உண்டு. ஈசானத்தில் ஆரம்பித்து அதை அப்படியே அந்த வாஸ்து ஜலத்தை விட்டுன்னு சுற்றி கொண்டு வந்து அந்த இடத்துலையே முடிக்கணும், அந்த எல்லையை காமிக்கிறதுக்காக உள்ள இடம். அது மாதிரி வீடு கட்டும்போது அந்த இடத்துக்குள்ளே அதை வைக்கக்கூடாது, அதை தாண்டி வெளியில் வைக்கலாம். இது சாஸ்திரங்கள் சொல்கிறது. எக்காரணம் கொண்டும் அந்த மாதிரி இடத்துலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி எருக்கஞ்செடி வைக்கக்கூடாது. எருக்கு இருக்கவே கூடாது. எருக்கு காட்டில் தான் இருக்கணும், ரோட்டில் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளெல்லாம் வரவே கூடாது. சாஸ்திரம் சொல்கிறது வீட்டுக்குள்ளே அந்த செடி வளரவே கூடாது அப்படின்னு சொல்கிறது. அந்த காலத்தில் ஒரு சாபமே எருக்கு முளைக்க அப்படிம்பார்கள். உங்கள் வீட்டில் எருக்கு முளைக்க அப்படிம்பார்கள். எருக்கு முளைச்சா பெரிய பாவம் அது. இன்றைக்கி அதெல்லாம் ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. என்ன நினைக்கிறது அந்த ஜனங்கள்னே தெரியல. யார் எதை அதை கைடு பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. அதுதான் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே. அவனுக்கு தோணினது சாஸ்திரம், அவனுக்கு தோணினது சம்பிரதாயம், அவனுக்கு தோணினது ஆன்மீகம், இப்படி அவரவர்கள் பேசின்னு இருக்கார்கள். என்ன பிரமாணத்தில் நீ பேசுகிறேன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இது எல்லாத்துக்குமே பிரமாணம் காமிக்கணும். எந்த நூல்லேருந்து இதை நீ ஆதாரமாக வச்சு பேசுகிற அப்படிங்கிறத சொல்லணும். நீ அது மாதிரி நமக்கு சொல்கிறதுக்கோ நம்மளை வழி நடத்துறதுக்கோ சாஸ்திரங்கள் இருக்குது. அதை படித்தவர்கள் குறைஞ்சுட்டே வரார்கள். இந்த பிரச்சனையும் அதுதான். எல்லாம் படித்தவன் மாதிரி காமிக்கிறானே தவிர படித்தவரே கிடையாது. சாஸ்திரங்களை முழுமையாக படிக்கிறவங்களே கிடையாது. சாஸ்திரம் படிக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு அவர்களுக்கு டைம் கிடையாமல் இருக்குது. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூஜை பண்ணுறவர்கள், ஹோமம் பண்ணுறவர்கள், மந்திரம் சொல்கிறவர்கள் இவர்கள் எல்லாமே சாஸ்திரம் படித்தவர்கள். இவர்கள் சாஸ்திரங்கிறது வேறு. சாஸ்திரங்கிறது இது என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிற தெளிவுரையை உள்ளது. இவர்கள்லாம் மந்திரம் படித்தவர்கள். அதெல்லாம் மந்திரம் படித்தவர்கள். அந்த மந்திரத்தை சொல்ல தெரியும். ஒரு கால் சில பேருக்கு அந்த மந்திரமே ஒழுங்காக சொல்ல தெரியாது, அல்லது மந்திரம் சொன்னாலும் மந்திரத்துக்கு என்ன பொருள்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஒரு டைம் தரேன், இதை கேட்டுவிட்டு நாளைக்கு ராத்திரிக்குள்ளே நீங்கள் உண்மையாக எங்கிட்ட கதை கேட்டிருந்தேன்னா பதில் சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா கதை கேட்கலேன்னு அர்த்தம். கற்பூரம் காமிக்கிறோமோனோ நாம் கதை பூஜை முடிஞ்சோடனே கற்பூரம் காமிக்கிறோமோனோ என்ன சொல்லி காமிக்கிறோம் நாம்? எல்லாரும் சொல்கிற ஒரு மந்திரம் என்ன? ராஜாதிராஜாய பிரதக்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. இதில் கற்பூரம் காமிக்கிற சம்பந்தமாக என்ன பதம் இருக்குது? இதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லலாம். நீராஜனம் சுமாங்கல்யம் கோட்டி சூரிய சமப்பிரபம் அகம் பக்தியா பிரதாஸ்யாமி ஸ்வீகுருஷ்வ தயாநிதே கிருபாநிதேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலையே நாம. ராஜாதிராஜாய, ராஜாக்கெல்லாம் ராஜாவான வைஸ்ரவணன குபேரன எல்லா செல்வமும் வேண்டி நான் பூஜை பண்ணுறேன், பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு தான் அந்த மந்திரத்தில் அர்த்தம். நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம். அந்த குபேரனானவன் என்னுடைய காமங்களுக்கெல்லாம் ஆசைகளுக்கு ஆசையான உயர்ந்த ஆசைகளை காமேஸ்வரோ வைஸ்ரவனோ ததாத்து கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவனான அந்த குபேரன் கொடுக்கட்டும் எங்களுக்கு. குபேராய வைஸ்ரவனாய மகாராஜாய நமஹ. மகாராஜாவான வைஸ்ரவனன்கிற பெயருடைய குபேரனுக்கு நமஹா நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு தான் அந்த மந்திரத்தில் இருக்கே தவிர கற்பூரம் காமிக்கிற சம்பந்தமாக எங்கே இருக்குது? அதையே ஆனால் பூஜை முடிஞ்சோடனே பண்ணுறோம். யாராவது தெரிஞ்சவா எனக்கு மெசேஜ் யூடியூப்பில் பண்ணுங்க, நாளைக்கு பதில் சொல்கிறேன். இருக்குண்ணா
இது மாதிரி சில பதங்கள் நாம் பண்ணுற காரியங்களுக்கு வேதத்துக்கு கூட மந்திரம் சொல்ல தெரியாது, அர்த்தம் சொல்ல தெரியாது. ஏன் அப்படின்னு அதுக்கு தான் அந்த பிரவச்சன பாடசாலை அப்படிங்கிறத இப்போ தான் முதல்ல நம்மளுடைய ஜெகத்கல்யாண் பிரவச்சன பாடசாலையிலேருந்து நான் பேசுகிறேன். இந்த இது இந்த எபிசோடு நேற்று எபிசோடெல்லாம் இங்கேருந்து பேசுகிறது, பிரவச்சனம் பண்ணுறது. இப்போ இருந்து அந்த பேனரில் தான் பேசியிருந்தேன். இப்போ தான் அந்த பிரவச்சன மண்டபமானது நிர்மாணமாகிருக்கு. குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பூர்த்தி ஆகலை. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இது குழந்தைகள் தங்கறதுக்கு உள்ள இடம், குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு உள்ள இடம், இதெல்லாம் ரெடி பண்ணி சிவ ஆகமம் படிக்கக்கூடிய, விஷ்ணு ஆகமம் படிக்கக்கூடிய குழந்தைகள், வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள், புரோஹிதம் படிக்கக்கூடியவர்கள், ஓதுவார்கள், இவர்கள் எல்லாரையுமே பேட்சாக அழிச்சுன்னு ஒரு 10 நாள் கோர்ஸ் மாதிரி அவர்களை உட்காத்தி வச்சு அவர்கள் என்ன பண்ணுறார்களோ அதை பற்றி அவர்களுக்கு சொல்கிறது. இது எதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லணும். நீங்கள் பூஜை பண்ணி வைக்கிறத இதை சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நாலெட்ஜு அவர்களுக்கு சேர்ந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் இந்த பூஜையை பண்ணுவார்கள். இந்த ஜென்ரேஷனும் ஸ்ரத்தையாக பண்ணுவார்கள், அடுத்த ஜென்ரேஷனும் இதை கண்டினியூ பண்ணுவார்கள். நீங்கள் சப்ளை பண்ணிட்டாலே போகாது, டிமாண்ட் இருக்கணும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிறையா பேர் வேதம் படிக்கணும், நிறையா பேர் சாஸ்திரம் படிக்கணும், நாம் நிறையா உபகாரம் பண்ணணும், வேதத்தை ரட்சிக்கணும். பரமாச்சாரியால் ஒரு காலத்தில் கத்தினார். எந்த பீரியட் அது, எந்த சமயத்தில் சொன்னார்? பிரிட்டிஷ்காரன் அவனுடைய உத்தியோக ஆசையை காமிச்சு எல்லாரையும் டைவர்ட் பண்ணி அந்த படிப்பு படிக்க அழிச்சுன்னு போகும்போது பரமாச்சாரியால் சொன்னார், மற்றவா போனால் போட்டும் பிராமணா போகாதீங்கோ, நீங்கள் வேதத்தை விட்டுவிடாதீங்கோ, வேதோ நித்திய மதீயதாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. வேதம் படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நாம் அதை விட்டுவிடக்கூடாது அப்படிலாம் சொன்னார். கதறினா 40 வருஷம் 50 வருஷம் ஆச்சாரியால் காலங்களில் இந்த வேதத்தை எப்படி ரட்சிக்கலாம்னு சொல்லி அதுக்கு முன்னாடியெல்லாம் பாடசாலைகள்லாம் நிறையா நடந்தது. இந்த பீரியடு நிறையா பேர் வெளியில் போன பீரியடு. அப்புறம் ஒரு செட்டு போயிட்டால் அந்த பீரியடோட கண்டினியூட்டியாக பரம்பரை இல்லாமல் போயிட்டால். இப்போ கரண்ட்டு பொசிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் படிப்பு நிறையா ஆயிடுச்சு, அதுக்கு தகுந்த ஜாபு கிடையாது. அதனால் அதுக்கு படிப்போட ஃபீஸும் சுமையாயிடுது, ஆயிரக்கணக்கான போட்டி ஜாஸ்தியாகிடுது. 1/2 மார்க்கு 1 மார்க்கில் சீட்டு கிடையாது. நீங்கள் என்ன படித்தாலும் மார்க் 25% மார்க்கு குறைஞ்சதுன்னா உங்களை விட 100 பேர் உங்களை மிந்தின்னு வந்துடுறான். இது நீங்கள் வேணும் ஃபார்வேர்டு கம்யூனிட்டியாக இருந்துட்டால் கேட்கவே வேண்டாம், தூக்கி பின்னாடி போட்டுருவான். 80% வாங்கின தூக்கி முன்னாடி வைப்பான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அது படிப்பில் போய் உழைச்சி படிக்கிற குழந்தைகளை நீ இப்படி மட்டப்படுத்தினேன்னா நாளைக்கு ஏதுரா நல்ல புத்திசாலி இந்த உலகத்துக்கு கிடைப்பான்? நீ எல்லாருக்கும் சீட்டு கொடு, எல்லாரையும் படிக்க விடா, படித்தவனுக்கு இடம் கொடுறா. அதுதான் இந்த கேள்வியே. படித்தவனுக்கு கொடுறா, அவனை நீ ஒதுக்காத. அப்படி தான் நாங்கள் சொல்கிறத. எல்லாம் பண்ணினா அவன் கிளம்பி பெரும்பாலும் இப்போ வெளிநாடும் போயிட்டான். இப்போ என்னென்னா பழையபடி வேதத்துக்கு அழிச்சுன்னு வந்தால் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் நமக்கு நம்ம விவகாரங்களுக்கெல்லாம் நமக்கு ஆள் கிடையாதோ அது மாதிரி வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் குழந்தைகள் கிடையாது. எந்த மற்ற ஒரு காரியங்களுக்கெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது இல்லையோ, நம்ம வெளி ஸ்டேட்லேருந்து நாம் எப்படி கொண்டு வரோமோ அது மாதிரி இப்போ பாடசாலைகள் எல்லாமே அப்படி தான் நடக்கிறது. வெளி மாநிலங்கள்லேருந்து குழந்தைகள் தான் படிக்கிறது. அதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. என்னென்னா அங்கெல்லாம் விட்டு போனவர்களுக்கு நாம் வேதத்தை சொல்லி கொடுத்து வேதத்தை பரப்புகிறோம் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு. அதில் என்ன மைனஸ்ஸுன்னா, இங்கே படிச்சுட்டு அவன் எங்கே போவான்? இந்த கேள்வியே அதுதான். இங்கே நீங்கள் சொல்லி கொடுக்குற வேதாத்தியனங்களை படித்து கொடுத்துட்றேன், அப்புறம் அவன் எங்கே போவான்? யார் அவனுக்கு ஜாப் கொடுப்பா? இந்த வேதத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறோம்? ஒன்று பூஜை பண்ணுறோம், அல்லது ஹோமம் பண்ணுறோம், அல்லது ஜெபம் பண்ணுறோம், அல்லது பாராயணம் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு மட்டும் தானே இருக்குது, வேறு எங்கே இடம் இருக்குது? வேறு எந்த ஊரில் ஸ்ரார்த்தம் பண்ணுறா, எந்த ஸ்டேட்டில் இது மாதிரி வைதிகாலை வச்சுருந்து முறையாக வைதிக கர்மாக்கள் நடக்கிறது? ஏனோ தானோன்னு அங்கங்கே கோவிலில் போனேல்லாம் பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நானே காமாக்கியா போயிருந்தேன் போன வருஷம்.
காமாக்கியா எவ்வளோ ஒரு பிரதானமான க்ஷேத்திரம், அது சக்தி பீடத்தில் பிரதானமான க்ஷேத்திரம். அந்த ஸ்டேட்டே நாசமாக போனதுனால அந்த சம்ஸ்காரமே நாசமாக போயிடுத்தாங்க. அங்கே உள்ளவனுக்கு ஒரு மந்திரம் சொல்ல தெரியல, அங்கே பூஜை பண்ணுறவாளுக்கு வேத மந்திரமாக சொல்ல தெரியல, பின்ன ஒரு ஸ்லோகத்தை பாட்டு மாதிரி சொல்கிறான். ஒரு ரோகானசேஷானபகம் சிதுஷ்டாருஷ்டாதுகாவான் சகலானபீஷ்டான் துவாமாஸ்ரிதானாம் நவிபன்னராணாம் துவாமாஸ்ரிதாக்கியாஸ்ரயதாம் பிரயாந்தி அப்படின்னு தலையில் தட்டினா இது என்னமோ பூஜை முடிஞ்சுதான் அவன் நினச்சின்னு இருக்கான். இது ஒரு பிரார்த்தனை, தேவி மகாத்மியத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம். இது சப்தஸ்லோகியில் ஒரு ஸ்லோகம். இது எவ்வளோ மந்திரம் இருக்குது, எவ்வளோ நவார்ணவத்தில் எத்தனை மந்திரம் இருக்குது, சூக்தங்கள் இருக்குது, பீஜாட்சரங்கள் இருக்குது. ஏன்னா அதுக்கெல்லாம் அங்கே படிச்சுட்டாலும் அதுக்கு வழி கிடையாது. அதை வச்சு செய்கிற சண்டி ஹோமங்கிறதே கிடையாது, ஏதோ அபூர்வமாக 2-3 இடத்துல நடக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணணும், நாம் ப்ராக்டிக்கலாக யோஜனை பண்ணணும். இவாளுக்கெல்லாம் யார் வேலை தருவா? ஜாப் செக்யூரிட்டி எப்போ வரும்? நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்துட முடியும் வேலை? ஏதோ அங்கங்கே வேலை கொடுக்குறதா இருந்தாலும் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? ஒன்று தான் செய்யணும். இதுக்கு என்ன செய்யணும்னா, எப்போ நீங்கள் சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ணிட்டாலோ அந்த அளவுக்கு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை பண்ணுறவாளை தயார் பண்ணணும். பண்ணுறவாளை எப்படி தயார் பண்ண முடியும்? இந்த மகிமைகளை சொல்லி தான் தயார் பண்ண முடியும். அதுதான் இந்த அடிப்படை. இந்த மகிமைகளை அவளுக்கு சொல்லணும். நீ இந்த ஹோமம் பண்ணினா இந்த விசேஷம், இந்த மந்திரத்துக்கு, இந்த ஹோமம் பண்ணுறதை இந்த மந்திரம் சொல்கிறோம், இந்த மந்திரத்துக்கு இந்த அர்த்தம், நாங்கள் பண்ணுற காரியங்களுக்கு இந்த அர்த்தம், நீ பண்ணுற பூஜைக்கு இந்த பொருள், இந்த காரணத்துக்காக இந்த பூஜை பண்ணப்படுறது, இப்போ நான் சொல்லி வைக்கிற சங்கல்பம் இதுக்காக பண்ணுறோம், கோவிலில் இந்த உற்சவம் இதுக்காக பண்ணப்படுறது, தேன் இதுக்காக அபிஷேகம் பண்ணுறோம், பால் எதுக்காக அபிஷேகம் பண்ணுறோம், கற்பூர ஹாரத்தி அப்படின்னு எதுக்காக காமிக்கிறோம், விளக்கு ஏற்றணும்னு பொதுவாக ஏன் சொல்கிறோம் இந்து மதத்தில், கோலம் போடுறது அப்படின்னா என்ன, ஹோமம் பண்ணுறது அப்படின்னா என்ன, பூஜை பண்ணுறதுன்னா என்ன, கல்யாணாதி வகைகளில் நாம் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் அதை பண்ணி வைக்கிறவா பண்ணி வைக்கும்போது 5 நிமிஷம் அதை பற்றி சொல்லிவிட்டா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மெசேஜ் பாஸ் ஆகும். பாஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ஆகிடும். டிமாண்டு சப்ளை ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு ஒரு சிறு முயற்சி. எப்படி சேதுபந்தம் பண்ணும்போது அணிலானது உருண்டு பிறண்டு வந்து மணலை அந்த இதில் கொட்டினதுன்னு நம்ம ஒரு கதையில் வம்சாவழியாக சொல்கிறோம். அது மாதிரி இந்த சரித்திரம், இந்த விஷயங்கிறது ஒரு அணில் மாதிரி ஒரு முயற்சி. இந்த நாலெட்ஜை கொண்டு சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கான்செப்டில், அதனால தான் நம்ம இந்த பாடசாலைக்கு ஜெகத் கல்யாண் பிரவச்சன பாடசாலா அப்படின்னு பெயர். இதனுடைய சிம்பிளே அடையாளமே, நான் சொல்கிற வார்த்தைகளில் தப்பு இருக்கலாம், சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன். இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ருதம்மே கோபாயா, அறிவை காப்போம், அறிவு காக்கப்படட்டும். வேதம் சொல்கிறது. உங்கள் தாத்தாவுக்குள்ள அறிவை உங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் உங்கள் அப்பா அறிவாளியானார். உங்கள் அப்பாவுக்குள்ள அறிவை உனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நீ அறிவாளியானாய். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கறதுனால தான் சிஷ்யன் அறிவாளியாகிறான். ஒரு மகான்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால தான் மக்கள் அறிவாளியாகிறார்கள். அப்போ இந்த அறிவானது காக்கப்படணும். மனித சமூகத்தினுடைய அடையாளம் இது. இதை நாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த சங்கிலி பிரேக் ஆகக்கூடாது. இதுக்குள்ள முதல் முயற்சி இது. முதல் முயற்சியாக இதை ஆரம்பித்து, இது ஒன்றும் சிரமப்பட்ட விஷயம் இல்லை. வேதங்கள்லாம் அவா சொல்லிக் கொடுக்கலாம். அது சொல்லிக் கொடுக்குறதே, அது முடித்தாலும் சரி, நடக்கிறதேவும் சரி, அவர்களை வச்சு ஒரு 10 சப்ஜெக்டில் 5 நிமிஷம் பேசுகிற மாதிரி அவர்களை நான் தயார் பண்ணுறது. தயார் பண்ணிவிட்டா அவள் ஒரு ஆயுஷ்யம் பண்ணி வச்சா அதை சொல்லுவாள், மிருத்யுஞ்சயம் பண்ணி வச்சா அதை சொல்லணும், ஒரு சஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வச்சா அதை சொல்லணும், ஒரு சதாபிஷேகம் பண்ணி வச்சா அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த நாலெட்ஜு அது அப்படி வழியாக போக 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 இதனுடைய ஒரு விசேஷமானது விஸ்தாரமாகும். அதுக்காக இது தொடங்கப்பட்டது. இந்த ஆலமரம் போல. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஆலமரம்னு ஏன் சொல்கிறோம்னா, ஆலமரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலமரத்தினுடைய அடியில் உட்காண்டிருக்கான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இதை விட ஆச்சரியம், மகாவிஷ்ணு ஆலமர இலையில் படுத்துட்டு இருக்காருங்கிறது.
விஷ்ணு மரம்னு சொல்கிறது அரச மரத்து தான். அரச மரம் தானே விஷ்ணு மரம்னு. அரச மரத்தில் இருக்காருன்னு சொல்ல வேண்டும், விஷ்ணு இருக்காருன்னு அது ஒரு தனியாக சொன்னாலும் பரமாத்மாவை பற்றி சொல்லும்போது அரச மரத்தை சொல்கிறதில்ல. பட்டஸ்ய பத்திரஸ்ய புட்டே சயானம் அப்படின்னு தான் சொல்கிறோம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்திரஸ்ய புட்டே சயானம். ஆலை இலையில் ஆலமரத்துக்கு என்ன சார் அத்தனை விசேஷம்னா, உலகத்தில் உள்ள மரங்கள்லேயே சீடு விதையானது மிகவும் சிறியதானது ஆலமரம்தான். உலகத்தில் உள்ள மரங்கள்லேயே பெரிதாகவும் பறந்தும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கக்கூடியதும் ஆலமரம்தான். பாக்கி மரங்கள்லாம் அப்படி கிடையாது. அதுதான் சொல்கிறார், யோஜன சதோத்சேதா பாதோன விடபாயதா. 100 யோஜனைக்கு மேலே விஸ்தாரமாக இருக்காது. அந்த மரத்தினுடைய அடியில் பகவான் சிவபெருமான் அந்த மரத்தினுடைய அடியில் வசித்தாலே மனசு ஒன்றுபடும். தஸ்மின் மகாயோகமயே முமுக்ஷு சரணே சுராஹ தத்ருஷு சிவமாசீனம் தியக்தாமர்ஷமிவாந்தகம். அந்த மரத்துக்கு அடியில் போய் நம்ம உட்கார்ந்தாலோ அந்த மரத்தை தரிசனம் பண்ணினாலோ நம்ம என்ன நம்மளுடைய மூலே கல்பத்ருமஸ்ய துருத கனக நிபம் சாருபத் அந்த அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய ஒரு தியான ஸ்லோகத்தில் சொல்லும்போது கரதலகமலே யோகபட்டாபிராம வியாக்கியா பீఠே நிஷன்னா சகல முனிகணை சேவிதா சுப்பிரசன்னா சவ்யாசாக கிருத்திவாசாக சததமவதுனா தட்சிணாமூர்த்தி ரீஷா அப்படின்னு நான் தியான ஸ்லோகம் முடியும். அது ஆலமரத்தடியில் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி இடது காலை மடித்து வலது தொடையில் அப்படி சொருகின்னு இருக்கான் பகவான். வலது காலை அப்படி தொங்க போட்டிருக்கான். சதுர்புஜத்தோடு பகவான் பிரகாசிக்கிறான். வீணா புஸ்தேர் விராஜத்து. ஒரு கையில் புஸ்தகம் இருக்குது, ஒரு கையில் ஜபமாலை இருக்குது, ஒரு கையில் வீணை இருக்குது. கவனித்து கேட்கணும். பரசு மானு மழு அதெல்லாம் கிடையாது. வீணை இருக்குது, புஸ்தகம் இருக்குது, ஜபமாலம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அப்படி சின்முத்ராங்கித ஹஸ்தனாக இருக்கான் பகவான். அப்படி இப்படி கையை வச்சுன்னு இருக்கான். இந்த 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 வேற கட்ட விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் சேர்றதுக்கு சின்முத்ரை அப்படின்னு பெயர். இப்படி அழுத்தினாலே ஜீவபிரம்ம ஐக்கியத்தை காண்பிக்கிறதான முத்திரை. அந்த முத்திரையோடு பகவான் உட்கார்ந்துருக்கான். தத்ருஷு சிவமாசீனம் தியக்தாமர்ஷமிவாந்தகம். அதை பார்க்குறதே எப்படி இருக்குன்னா, இவர் தான் உலகத்தை சம்ஹாரம் பண்ணுறார். சாஸ்திரங்களில் உலகம் முழுக்க யாரால் திருப்பி மூடப்படுகிறது அழிக்கப்படுகிறது அப்படின்னால் சம்ஹார மூர்த்தியாக சிவனை சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல சிவபெருமானை பார்க்கும்போது எப்படி இருக்கார்னால் தியக்தா அமர்ஷ சிவாந்தகம். கோபத்தை விட்ட யமனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கான். யமன் கோபத்தோடு இருக்கான், அதனால் சம்ஹாரம் பண்ணுறான். இவர் சம்ஹார மூர்த்தியாக இருந்தாலும் கோபத்தை விட்டவராக இருக்கார். சனந்தனாத்யைர் மகாசித்தைஹி சாந்தைஹி சம்சாந்த விக்கிரகம் உபாஸ்யமானம் சக்யாச்ச பத்ராகுஹ்யகரக்ஷசாம். அங்கேயே உட்காண்டிருக்கார்கள். யார்? சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள்ங்கிற 4 பேர். சனகாதிகள் அப்படின்னு நாம் சொன்னாலும் 4 பேர் அவா. சனக சனந்தன சனாதன இந்த 4 பேரும் யாருன்னா முதல்ல பிறந்த மனிதர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துதிய ஸ்கந்தம் சொல்லும்போது பூர்வேஷாம் அபி பூர்வஜாகான்னு ஞானிகள். அதுதான் இந்த விசேஷமே. இவர்கள் பூர்ண ஞானிகள். அந்த ஞானிகளாக உள்ளவர்களே அதற்கு மேலே ஒரு நிலை, ஞானம்தான் பெரிய நிலைனாலும் அதுலேயும் ஒரு பூர்ண நிலையை அவர்கள் அனுபவிக்க விரும்புகிறார்கள். அதனால் பூர்ண பிரம்மமான பரமாத்மா அவனுடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார்கள். இந்த உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லும்போது மௌனம் குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக அப்படின்னு தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லும்போது மௌனம்தான். இங்கே மனசை நிறுத்துறது தான் மௌனம்னா. என்ன? பேசாமல் உட்காந்துருக்கிறது. பேசாமல் உட்காந்துண்டா அதனுடைய விளைவு என்னன்னா சிஷ்யாஸ்து சின்ன சம்சையாக எல்லா வகையான
சம்சயம், சம்சயம்னா சந்தேகம், தெரியாத்தனம், அஜ்ஞானம், அதெல்லாம் போயிடுத்தவர்களுக்கு அப்படின்னா. அது எப்படி சார் சும்மா உட்காந்துக்கிறதே போகும்னா, அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்கு சாஸ்திரங்களில் யோகம்னா என்ன அப்படிங்கிறத யோகா சித்தவர்த்தி நிரோதகாங்கிறது. யோகம்னா சித்தத்தை அடக்கிறது, மனசை அடக்கிறது. எதுக்குன்னா மனசு நிற்கிறது தான் ஆனந்தம்னா. அப்படியா? எப்படி நிறுத்தணும்? கண்ணை மூடிக்கோ, புரு மத்தியத்துக்குள்ளே கொண்டா, அங்கே ஒரு வழிவட்டம் மாதிரி தெரியும் பாரு, அதை அப்படியே அதில் லயப்படுத்திக்கோ அப்படிலாம் சொல்கிறது சாஸ்திரம். எல்லாம் என்ன 5-10 செகண்ட் கூட அப்படிலாம் பண்ண முடியாது, தலைவலி வந்துடும். உன்னே கணக்கு வந்து பார்க்குறான், நல்லா முடியலையே சார் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அந்த ஆனந்தம்னா? அப்போ சாஸ்திரம் இன்னொரு வழியை சொல்கிறது, மனசை நிறுத்தி பாரு அந்த ஆனந்தம் தெரியும், அல்லது மனசை நிறுத்தினவன் முன்னாடி நின்று பாரு அந்த ஆனந்தம் தெரியும்னு. நீ நிறுத்தி பார்த்தாலும் உனக்கு அந்த ஆனந்தம் தெரியும். அல்லது மனசை எவன் நிறுத்துறானோ அவன் முன்னாடி உட்காந்துக்கோ. இதனால தான் ரமண பகவான்கிட்டையும் பரமாச்சாரியால்ட்டையும் சிவன் சார்ட்டையும் அண்ணாட்டையும் வந்து கூட்டம் முக்கியம். இவா என்ன பெருசா நம்மக்கிட்ட பேசினா, அனுகிரகம் பண்ணினா, கண்ணால் அப்படியே கருணையை வாரி வழங்கினா, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பெருசாக பேசி அப்படியே வடன்னு பேசி அப்படியே சந்தேகங்களெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி அப்படி தான் பேசினாளா? இல்லையே. அங்கே போனால் சந்தேகமே இல்லையே. அதான இந்த விஷயமே. எத்தனை குறிச்சுன்னு போனாலும் எல்லாம் புரிஞ்சா மாதிரி தானே இருந்தது. ஏன்னா பூர்ணமாக இருக்கிற வஸ்து முன்னாடி உட்கார்ந்ததுனால எல்லாம் தெளிவாக இருந்தது. சூரியன் முன்னாடி இருக்கிறத எல்லாம் தெரியா இருந்தது. சூரியன் மறைஞ்சுட்டா எல்லாம் இருட்டா தெரியுது. அது மாதிரி குரு சன்னிதானத்தில் உட்காண்டிருக்கும்போது எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சா மாதிரி இருக்கு, எல்லா கஷ்டங்களும் விலகினா மாதிரி இருக்கு, எல்லா துக்கங்களும் போன மாதிரி இருக்கு. குரு அந்தர்தானம் ஆகிட்டார்னா அப்படியே இருண்டா மாதிரி இருக்கு. சூன்யாயுதம் ஜெகத் சர்வம்னு உலகமே சூன்யமான மாதிரி இருக்கு. குரு அந்தர்தானம், குரு நம்மளை விட்டெல்லாம் போகவே இல்லை, உன்னோட தான் இருக்கார். அது நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படி பகவான் ஆனந்தமாக உட்கார்ந்து இருக்கிறது. அதுக்கு முன்னாடி யக்ஷர்கள் இருக்கார்கள், ராட்சசர்கள் இருக்கார்கள். எல்லாத்துக்கும் மேலே அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், பத்ராகுஹ்யக ரட்சசாம் உபாசியமானம் சக்யாச்ச பத்ராகுஹ்யக ரட்சசாம். குபேரன் வந்து யக்ஷர்களுக்கு தலைவன். அவன் கையில் ஒரு விசிறியை வச்சுன்னு விசிறான், சாமரம் போடுறான் பகவானுக்கு. பின்னாடி சாமரம் போடுறவன் யார்? குபேரன். உட்காண்டிருக்கிறவன் யார்? பிக்ஷு. பிக்ஷாண்டார் கோவில்னு இருக்குங்க திருச்சி பக்கத்தில். பிச்சைக்காரர் அப்படின்னு தமிழில் சொல்கிறோமோ நம்ம, பிக்ஷக்காரர் அப்படிங்கிறது தான் பிச்சைக்காரர் அப்படின்னு. பிக்ஷுன்னா பிக்ஷை எடுக்கிறவர், பிக்ஷைன்னா பிச்சைன்னு தமிழில் மாற்றி சொல்கிறோம். அன்னைக்கு அந்தந்த வேலைக்கு சாப்பிட்றவா. அது மாதிரி உட்காண்டிருக்கான் பகவான், சாதாரண வேஷம். ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா அவருக்கு மேலே வர்ணிக்க போகிறார் பரமேஸ்வரனை. இந்த 5-6 ஸ்லோகம் இதை பிடிச்சிட்டு தான் புராணங்கள்லேயும் சரி நாயன்மார்களும் சரி பாட்டாக கொட்டியிருக்கான். பாகவதத்திலேயே அப்படி இருக்குது. இல்லை சொல்லப்போனால் மற்ற புராணங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் சுருக்கப்பட்டு பாகவதத்தில் சொல்கிறது. 18 புராணத்தில் 12 புராணம் சிவபெருமானுடைய மகிமையை சொல்கிறது. அதெல்லாம் பாகவதம் 5-6 இடத்துல சொல்லிட்டு போயிடுறது அத்தனை விஷயத்தையுமே. இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்தகாங்கோபமவாரி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.